யா அல்லாஹ், உன் புறத்திலிருந்து எனக்கு ஒரு குழந்தையை நீ கொடுப்பாயாக. ஃபஹப்லி மின் லதுன்க வலியா யரிசுனி வ யரிசு மின் ஆலி யாக்கூப். அவர்கள் எனக்கும் யாக்கூபுடைய குடும்பத்தார்களுக்கும், யாக்கூபுடைய வம்சத்தில் வந்தவர்தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யாக்கூபுடைய குடும்பத்தார்களுக்கும் எனக்கும் அவர் வாரிசாக வேண்டும். எதில்? நுபுவத்தில், இந்த இல்மில், இந்த மன்ஹஜில், இந்த கொள்கையில், இந்த குணத்தில். யரிசுனி வ யரிசு மின் ஆலி யாக்கூப் வஜ்அல்ஹு ரப்பி ரதியா. அப்படி கொடுக்கக்கூடிய அந்த ஆண் குழந்தையை நீ நேசிக்க வேண்டும், அவரை மக்கள் நேசிக்க வேண்டும், நீ அவரை பொருந்திக் கொள்ள வேண்டும், அவரும் உன்னை பொருந்திக் கொள்ள வேண்டும், மக்களும் அவரை பொருந்திக் கொள்ள வேண்டும். வஜ்அல்ஹு ரப்பி ரதியா. அவரை பொருந்திக் கொள்ளக்கூடிய மனிதராக ஆக்கு என்றால், யா அல்லாஹ், நீ அவரை பொருந்திக் கொள், அவர் உன்னை பொருந்திக் கொள்ளும்படி ஆக்கு, மக்களையும் அவரை பொருந்திக் கொள்ளும்படி ஆக்கு. சுப்ஹானல்லாஹ். வஜ்அல்ஹு ரப்பி ரதியா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செவிமடுத்தான். அல்லாஹ்வுடைய பதில் என்ன? இப்படி ஒரு வயதான ஒரு நபி, நரம்பெல்லாம் தளர்ந்து விட்டது, தலைமுடி எல்லாம் நரைத்து விட்டது, குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியம் இல்லை அவர்களுடைய மனைவிக்கு. இருந்தாலும் என்னை அழைக்கிறார். எதை நினைவுபடுத்துகிறார்? ரப்பே, என்னுடைய பிரார்த்தனையை ஒருபோதும் இதற்கு முன்னால் நீ நிராகரித்ததை நான் பார்த்ததில்லையா அல்லாஹ். என் இறைவன் நீ, எனக்கு இதுவெல்லாம் இல்லை. ஃபஹப்லி மின் லதுன்க வலியா. எனக்கு ஒரு குழந்தையை, எனக்கு ஒரு வாரிசை கொடு யா அல்லாஹ். இந்த பிரார்த்தனை எமக்கு எதை பாடமாக தெரிகிறது? யாரா சொல்ல? யகீன். ஓகே, அப்புறம் சார் அது பின்னாடி அதான் யகீன், தவக்கல். அல்லாஹுவை அழைப்பதற்கு காரணங்கள் தேவை கிடையாது. இது இருந்தால் தான் அல்லாஹுவை அழைக்க முடியும். இது இல்லை என்றால் நான் எப்படி அழைப்பது? எனக்கு ஒரு தொழில் இருந்தால் தான் நான் என்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே கேட்க முடியும். நான் எப்படி இந்த நேரத்தில் அல்லாஹ்வை கேட்பது? எனக்கெல்லாம் எப்படி இப்படி தொழில் அமையும்? எனக்கெல்லாம் எப்படி இப்படி வருமானம் அமையும் என்ற தன்மை முஃமின்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. காரணங்கள் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்தையும் கொடுப்பதற்கு ஆற்றல் உள்ளவன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உணவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்தான். காரணம் இருந்ததா? பூமியிலிருந்து விளைந்ததா? அது கிடையாது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவை அழைத்தார்கள். அவர்களுக்கு காரணம் இருந்ததா? எனக்கு வயது இருக்கிறது, எனக்கு என்னுடைய மனைவி குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவள் என்ற காரணம் எல்லாம் இருந்ததா? அல்லாஹ்வுடைய நபிமார்களுடைய வரலாறு அதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நெருப்பு அதனுடைய தன்மை என்ன? தன்மை என்ன? எதை போட்டாலும் சுட்டரிக்கும். இப்ராஹிமுக்கு தெரியும் இந்த நெருப்பு சுட்டரிக்கும் என்று. ஆனால் வீசப்படும் பொழுது எதை நம்பிக்கை வைத்தார்? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இதனுடைய தன்மை இதுதான். ஆனால் இந்த தன்மையை கொடுத்த என் ரப்பிடத்திலே பொறுப்பை சாற்றுகிறேன். அவன் எப்படி நாடுகிறானோ செய்து கொள்ளட்டும். யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். அல்லாஹ் இப்ராஹிமுடைய அந்த நம்பிக்கையால் இயற்கையின் அமைப்பை அல்லாஹ் மாற்றினான். பலர் இந்த நம்பிக்கையில் மோசடி செய்கிறார்கள். ஏதோ ஒரு வருஷம் கேட்டோம், 2 வருஷம் கேட்டோம், அதுக்கு மேல போச்சா? இவ்வளவோ கேட்டுட்டாங்க அல்லாட்ட, என் பிரார்த்தனை எல்லாம் அல்லாஹ் செவிமடுக்கிற மாதிரி தெரியல, அவ்வளவுதான், இனிமே கேட்டு என்ன பிரயோஜனம் சொல்லி அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை இழந்து விடுகிறார்கள். குறிப்பாக இந்த குழந்தை விஷயத்தில் எவ்வளவோ முறை முயற்சி செய்தேன், எவ்வளவோ மருத்துவர்களை அணுகினேன்,
எத்தனையோ முறை அல்லாஹ்விற்கு சுஜூது செய்தேன், எனக்கெல்லாம் எப்படி குழந்தை பிறக்கும் இதற்கு மேல் என்று நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள். நபி ஜக்கரியாவுடைய நிலைமை என்ன? சுப்ஹானல்லாஹ், அவருடைய எலும்புகள் தேய்ந்து தளர்ந்து விட்டார். அவரால் அந்த பெண்ணோடு சேர்ந்து குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஆற்றல் நபி ஜக்கரியாவிற்கு கிடையாது. அந்த குழந்தைக்கு, அந்த பெண்ணுக்கும் அவர்களுடைய மனைவிக்கும் குழந்தையை பெற்றெடுத்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் கிடையாது. வயதாகி மரணத்துடைய நாட்களை எண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபி அல்லாஹ்வை கேட்கிறார், யா அல்லாஹ், நீ என் ரப், என்னிடத்தில் எனக்கு எல்லாம் நீதான் கொடுத்தாய், என் நிலைமை இது, இதுவரை என் பிரார்த்தனையை நீ நிராகரித்ததில்லை, ஃபஹப்லி மின் லதுன்க வலியா, நீ நாடினால் கொடு என்றெல்லாம் கேட்கவில்லை, நீ கொடு யா அல்லாஹ் எனக்கு, அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள், உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா, நீங்கள் அல்லாஹ்வை அழையுங்கள், உங்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும், அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்ற உறுதியோடு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் மின் கல்பின் காஃபிலின், மறைவாக உறுதி இல்லாத அல்லது உள்ளத்திற்கும் அவர் சொல்லக்கூடிய பிரார்த்தனைக்கும் தொடர்பில்லாத பிரார்த்தனைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வதில்லை. அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. உன் கல்பு எதை சொல்லுகிறதோ அதை உன் நாவு மொழிந்தால் அல்லாஹ் அங்கீகரிப்பான். அதில் உறுதி இருந்தால், என் ரப்பு நீதான், நீதான் கொடுக்க முடியும், எனக்கு காரணம் எல்லாம் தெரியாது, முயற்சி செய்கிறேன், கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் என் ரப்பாகிய உன்னிடத்தில் தான் இருக்கிறது, நீதான் கொடுக்க முடியும். அல்லாஹ்வை உறுதிப்படுத்துங்கள், யா அல்லாஹ் நீ கொடு கொடு கொடு, நீ கொடுக்க முடியாது, நீ நாடினால் கொடு, நீ நாடவில்லை என்றால் கொடுக்காதே என்ற வார்த்தை எல்லாம் பிரார்த்தனையில் வரக்கூடாது என்பதைத்தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த துஆ எமக்கு கற்றுத் தருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்களில் பாடம் பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் எம்மை ஆக்குவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பதிலளித்தான், இந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ் எந்த முறையில் விளக்கம் கூறினான், அல்லாஹ் நான் கொடுப்பேனா அல்லது கொடுக்க மாட்டேனா, தளர்ந்து விட்டாய் ஜக்கரியா, உன் தாய், உன் குழந்தை, உன் மனைவிக்கு அது பாக்கியம் இல்லை ஜக்கரியா என்று அல்லாஹ் பதில் கூறினானா, அல்லது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டதை அல்லாஹ் நிறைவேற்றினானா, எப்படி நிறைவேற்றினான், யாரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்கரியா அவர்களுக்கு வாரிசாக ஆக்கினான், யார் அந்த மனிதர் என்பதை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்துடைய விளக்க உரையின் வகுப்பில் பார்ப்போம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த பாடத்தை படித்து அதன் மூலமாக இஹ்லாஸின் அடிப்படையில் பலன் பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் எம்மை ஆக்குவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன், பாரக்கல்லாஹு லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.